அரசியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, நாம் தமிழர் கட்சியினோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் மீது கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு. அது என்ன விமர்சனம் அப்படின்றத பற்றியும், தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சமீபத்தில் ஒரு அரசு பள்ளியில் சென்று சில ரீல்ஸ்லாம் எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரீல்ஸ் இப்போது சர்ச்சையாக மாறி இருக்கு. அதற்கு அவங்க அந்த டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னொரு போஸ்ட்டையும் ஒன்று போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்றது பற்றியும், அதோட பின்னணி என்ன என்பது பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம். சீமான் அவர்கள் ராஜ்மோகன் அவர்களுக்கு மீது வைத்த குற்றச்சாட்டுகள் என்னென்னா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தனியார் பள்ளிகளுக்கு மட்டும்தான் அமைச்சரா அப்படின்றத பற்றியும், தனியார் பள்ளிகள் மீதான அக்கறையை அரசு பள்ளிகள் மீது அமைச்சர் காட்ட தவறுது ஏன் அப்படின்றதும், தனியார் பள்ளிகளுக்கான உரிமம் இனி இணையதளம் வாயிலாக பெறலாம் என்கிறார் அமைச்சர் அப்படின்றதும், நகை அடகு வைத்து பெரும் சிரமத்திற்கு இடையே தனியார் பள்ளிகளை நடத்துவதாக ராஜ்மோகன் கண்ணீர் விடுகிறார். இதைத் தொடர்ந்து தனியார் பள்ளி கட்டண கொள்ளையை தடுத்து ஏழைகளுக்கு உதவ அமைச்சர் நடவடிக்கை எடுக்காதது ஏன், அரசு பள்ளிகளில் உட்கட்டமைப்பை மேம்படுத்த அமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, தனியார் பள்ளிகள் மீது காட்டும் அக்கறையை அமைச்சர் இனியாவது அரசு பள்ளிகள் மீது காட்ட வேண்டும் அப்படின்னக்கூடிய விஷயங்களை சீமான் அவர்கள் ராஜ்மோகன் அவர்கள் மீது சொல்லியிருக்கார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அவர் வந்தோடனே தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்களில் சில விஷயங்கள் குறிப்பிட்டு ஒரு நெரேட்டிவாக செட் செய்யப்படுது. தனியார் பள்ளிகள் பார்ட்டிக்கு தர வேண்டிய ஃபண்ட்ஸ் எல்லாம் இனிமேல் தர வேணாம், ஸோ இது ஒரு நல்ல முன்னெடுப்பு அப்படின்னக்கூடிய ஒரு விஷயங்களை கொஞ்சம் நாட்களுக்கு கட்டமைச்சிட்டு தான் இருந்தாங்க. தனியார் பள்ளியோட ஓனர்ஸ் தானாகவே முன் இது மாதிரி திமுக ஆட்சியில் எங்கள் கையில் நிறைய காசை புதுக்கிட்டாங்க, தாவேக்கா வந்ததுலேருந்து அது நின்றுச்சு, ஸோ நாங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னக்கூடிய விஷயங்களெல்லாம் தானாகவே முன் வந்து அதை சொல்லும்போது கொஞ்சம் நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பொது மனிதனாக ஒரு சிந்தனை இருந்தது. என்னன்னா, இப்போது பார்ட்டி ஃபண்டு தர்றது கிடையாது. திமுக ஆட்சியில் பார்ட்டி ஃபண்ட் தந்தீங்க, ஸோ உங்களுக்கான அந்த ஸ்கூல் கட்டணத்தை உயர்த்தி வச்சாங்க, ஓகே. இப்போ தான் பார்ட்டி ஃபண்ட் தரல, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கூல் ஃபீஸ் குறைஞ்சிருக்கணும். ஆனால் அது எந்த இடத்துலையும் குறைஞ்சா மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த விஷயம் தொடர்ச்சியாக தாவேக்கா மீது இப்போ வரைக்குமே சர்ச்சையாக தான் இருக்குது. அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி தனியார் பள்ளிகளுக்கு சீமான் அவர்கள் சொல்கிற மாதிரி தனியார் பள்ளிகளுக்கே முக்கியத்துவம் தந்து வராரு. அரசு பள்ளிகளுக்கு மீதான அவருடைய முன்னெடுப்புகள் என்னென்ன, எந்த அளவுக்கு பெருசாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சோஷியல் மீடியாலையும் நீங்கள் சொல்கிற மாதிரி ரீல்ஸ்லையும் நானும் பார்க்கல, என் நண்பர்களையும் விசாரிக்கும்போது அவங்களும் பார்க்கல அப்படின்னக்கூடிய விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இஷ்யூவாக போயிட்டு இருக்கும்போது, நேற்றைய தினம் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு ரீல்ஸ் ஒன்று வெளியிடுறாங்க. அதில் சிவகாசியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி கிட்ட இங்கிலீஷில் சில கேள்விகள் கேட்குறாங்க. வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்றாங்க. அது ஃபாதர் சம்திங் சொல்கிறாங்க, அது சரியாக விசிபிள் கேட்க முடியல. அதை அதுக்கப்புறம் அந்த பெண் ரொம்பவே தயக்கத்தோடு நின்றுட்டு இருக்காங்க. உடனே அவங்க ஆசிரியரை கூப்பிட்டு நீங்கள் கேளுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னோடனே அவங்க கேட்குறாங்க, வாட் இஸ் யுவர் ஃபாதர் ப்ரொஃபஷன். இதுமாதிரி அவங்க சம்திங் இந்த மாதிரி கூலின்னு சொன்னாங்களா போலீஸ்ன்னு சொன்னாங்களான்னு தெரியல, ஏதோ சம்திங் அவங்க சொல்கிறாங்க. இப்போது இதில் என்ன கேள்வினா, இதை ஏன் ரீல்ஸ் எடுத்து வெளியிடணும்? இப்போ நாளைக்கே அந்த பெண் வளர்ந்து ஒரு 20 வயசு எட்டும்போது திருப்பி இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கே கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாக இருக்குமோ, இல்லை அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, அதை பார்க்கும்போது அவங்களுக்கே கொஞ்சம் மனதளவில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இப்படி இருந்திருக்குமா, நமக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நம்ம சொல்ல முடியல அப்படின்னா கூட சில விஷயங்களாக இருக்குது. அவங்களுக்கு ஏன்னா ஆன்சர் தெரியுது, ஏன்னா அவங்க டீச்சர்ஸ் கேட்கும்போது அவங்க அதுக்கான ஆன்சரை பண்ணுறாங்க. ஒரு அமைச்சர் கேட்கும்போது இப்போ யாராவது இப்போது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது கல்வித்துறை சார்ந்த சில அதிகாரிகள் வருவாங்க. திடீர்னு நம்மளை எழுப்பி இது மாதிரி எதனா ஒரு கேள்வி கேட்டோன்னே நம்ம திரும்ப போனே டீச்சர் நீங்கள் கேளுங்கன்னு டீச்சர் கேட்டவொடனே நமக்கு பதில் சொல்ல தெரியும், ஒரு தைரியம் இருக்குது. ஏன்னா அவங்கள பழக்கப்பட்டிருப்போம், வகுப்பில் அடிக்கடி பார்த்துருப்போம், அவங்கள பேசியிருப்போம். ஸோ ஈஸியாக அவங்க கையில் நம்ம கம்யூனிகேஷன் பண்ண முடியும். புதுசாக ஒரு ஆள் வரும்போது நம்ம சில பேர் இன்ட்ரோவெர்ட்டாக இருப்பாங்க, சில பேர் எடுத்தவொடனே பேச முடியாமல் கொஞ்சம் தயக்கத்தோடு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும், ரைட்டிங் ஸ்கில்ஸ் நல்லாயிருக்கும், அவங்களால பேச முடியாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த பெண்ணும் டீச்சர் பேசும்போது, டீச்சர் கேள்வி கேட்கும்போது பதில் சொல்கிறாங்க, அதை ஒரு ரீலாக எடுத்து போடுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பேக் பெஞ்சர்ஸ் கேளுங்க, அவங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பேக் பெஞ்சர்ஸ், ஒரு ஸ்கூலில் பேக் பெஞ்ச் இருக்குதுன்னா அந்த இடத்துல மாணவர்கள் உட்கார தான் செய்வாங்க. அப்படி இல்லைன்னா பேக் பெஞ்சை தூக்குங்க, எல்லாருமே ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து எல்லாருமே பாடத்தை கவனிக்க முடியுமா? ஸோ அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இந்த மாதிரி ஒரு ரீல் வெளியிட்டது இப்போ சர்ச்சையாக விதிச்சிருக்கு. இதை தொடர்ந்து அவங்க ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் ஒன்று பண்ணுறாங்க. நானே கேலி செய்தார் என்று ஒரு பொய்யான கட்டுக்கதையை பரப்புகிறார்கள். உண்மை என்ன தெரியுமா? நானே ஒரு அரசு பள்ளி மாணவி, நானே தமிழ் வழி கல்வியில் படித்தவள். இன்றைய ஆங்கிலத்தை வைத்து என்னை கேலி செய்தவர்கள் உண்மையிலே என்னை மட்டுமல்ல, என்னை போன்ற அரசு பள்ளி மாணவர்களையும் தமிழ் வழியில் படிக்கும் லட்சக்கணக்கான குழந்தைகளையும் கேலி செய்கிறார்கள். நான் பள்ளியில் கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் அனைத்திலும் தமிழில் தான் படித்தேன். எனக்கு 2ஆம் மொழியாக ஃப்ரெஞ்சு படிக்கும் வாய்ப்போ உயர்தர தனியார் பள்ளியில் படிக்கும் வசதியோ இல்லை. இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்கிறாங்க. கடைசியாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு கேள்வி, இன்று என்னை கேலி செய்கிற
அரசியல்வாதிகள் மற்றும் அவருடைய ஆதரிப்பவர்கள் அவர்களின் சொந்த குழந்தைகள் எத்தனை பேர் அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் படிக்கிறார்கள்? அரசு பள்ளியை நம்பாதவர்கள் அரசு பள்ளியில் படித்த ஒரு பெண்ணை கேலி செய்வது எளிது, ஆனால் அந்த அரசு பள்ளியில் படித்த பெண் இன்று இந்த இடத்தில் நிற்பதே என் பதில் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க. இப்போ எங்களுக்கு என்ன கேள்வினா, நீங்கள் அங்கே போய் ஆய்வு செய்தது எல்லாம் ஓகே, ஆனால் அது உங்கள் துறை சார்ந்தது இல்லை. உங்களுக்கு வந்து தொழில்துறைன்னு ஒரு துறை இருக்குது. அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இப்போ நேற்று ஆய்வுக்கு போனாங்க, அது வந்து சர்ச்சையாக வதிச்சிருக்கு. முதல்ல அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஏன் அங்கே ஆய்வுக்கு போகணும் அப்படின்றது தான் கேள்வி. உங்களுக்குன்னு ஒரு துறை ஒதுக்கப்பட்டிருக்கு, அந்த துறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் சரி பாருங்கள். பள்ளிக்கல்வித்துறை ராஜ்மோகன் அவர்களிடம் இருக்குது, அவர் வந்து அதை பார்த்துப்பாரு அப்படின்றது தான் பதில். குறிப்பாக அந்த இடத்துல வந்து சில சீக்வன்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் பலதரப்பட்ட மக்களால் பகிரப்பட்டு வருது. அவங்க தங்களோட கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுது, ஸோ நீங்கள் வந்து பேசுகிறீங்க. அரசு பள்ளி மாணவர் மாணவிகள் வந்து இங்கிலீஷ் வந்து பயிலணும், அவங்களுக்கு தரமான கல்வியை வந்து கொடுங்க. அதிமுக சரியான கல்வி தரத்தை வந்து அவங்களுக்கு தரலை, அதனால தான் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளை இதுக்கு முன்னாடி உங்கள் கட்சியை சார்ந்த பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆகிருக்கு, அடுத்து பட்ஜெட் வெளியிட போகிறீங்க. இதில் அரசு பள்ளிகளுக்கான ஒதுக்கீடு என்ன இருக்குது, அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்கான என்னென்ன ஒதுக்கீடுகளை வந்து செய்ய போகிறீங்க, இதை பற்றி பேசுங்க. அதை பற்றி இப்போ வரைக்குமே உங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் சரி, உங்கள் துறை சார்ந்த உங்கள் அரசாங்கத்தில் இருக்கிற மற்ற அமைச்சர்களோ மற்ற அதிகாரிகளோ எந்தவித வாய் திறக்காமல் தான் இருக்காங்க. ஸோ அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? இதில் இப்போ என்ன இஷ்யூ ஆயிருக்குன்னா, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் தொடர்ச்சியாக பல சர்ச்சைகளில் சிக்கிட்டே வராங்க. இதற்கு முன்னாடி ஒரு சிறுமி பாலியல் சீண்டல் பற்றி நிருபர் வந்து கேள்வி எழுக்கும்போது அவங்க வந்து சிரிக்கிற மாதிரி முகத்தை வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கும்போது, இல்லை என்னோட ஃபேஸ் ரியாக்ஷனே அப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி அரசு பள்ளியில் போய் இவங்க ஆய்வு மேற்கொண்டு ஒரு பேக் ஃபயர் ஆகும்போது அதை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நானும் அரசு பள்ளி மாணவி தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தூக்கிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்களை வந்து பண்ணும்போது பொதுமக்கள் மத்தியில் என்னடா இந்த அமைச்சர்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி சர்ச்சைகளிலே மாற்றிட்டு வராங்க. யாருமே அவங்க துறை சார்ந்த ஆய்வுக்கு போய் நான் பார்த்ததில்லை. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் போகிறது, ஹாஸ்பிட்டலில் சரி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சுற்றி முற்றி பார்க்குற எங்கள் முதலமைச்சர் ஃபோட்டோ இல்லையேன்னு கேட்குறாரு. அதுவா இப்போ முக்கியம்? அந்த ஹாஸ்பிட்டலில் எந்த அளவுக்கு தரத்தில் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, உடனே மக்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்கப்படுதா, இதை தானே பார்க்கணும். அதை விட்டு முதலமைச்சர் ஃபோட்டோ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். முதலமைச்சர் ஃபோட்டோ இருந்தால் வர நோயாளிகள் வந்து உடனே சரியாகி திரும்பி போயிடுவாங்களா? இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொருத்தர் இருந்தாருன்னா அம்மா உணவகத்துக்கு ஆய்வுக்கு போகிறாரு, இன்னொருத்தர் வேற ஒரு துறை அமைச்சர் அவர் என்ன தானே ஹாஸ்பிட்டலுக்கு ஆய்வுக்கு போகிறாரு. சரி, இவங்களாம் ஆய்வுக்கு போகிறாங்கன்னு ஒரு பக்கம் பார்த்தா, நேற்று வந்து செவிலியர்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. என்ன போராட்டம் பண்ணுறாங்க? இது மாதிரி தொடர்ச்சியாக ரீல்ஸ் எடுத்து எங்கள் வேலைகளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க, எங்களால் சரியாக வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு நேற்று செவிலியர்கள் ஒரு இடத்துல போராட்டம் பண்ணுறாங்க. மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. தேவையற்ற ஆய்வுகள் வந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரை உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இவங்க அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணுறதுனா, ஏதோ ஒரு காரணத்து அவங்க தொகுதிக்கோ இல்லை வேறு எங்கேயோ போகும்போது நடுவில் எதனா ஒரு அரசு கட்டிடங்களை பார்த்தா, ஏதோ மருத்துவமனையோ அல்லது பள்ளிக்கூடங்களோ பார்த்தா நேரடியாக உள்ளே போயிடுறது 2 கேமராவோட. வாங்க வந்தாச்சு, இன்றைக்கி ரீல் போடுறதுக்கு டைம் ஆச்சு, ஒரு 4 ரீல் எடுப்போங்க, அதை வச்சு ஒரு வாரம் ஓட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ தொடர்ச்சியாக தாவேகா அமைச்சர்கள் வந்து சர்ச்சைக்கு உள்ளாகிறது தாவேகா மீதான அந்த நம்பிக்கையை இழக்க வைப்பதற்கான ஒரு செயலாக தான் பார்க்கப்படுது. என்னதான் தாவேகாவுக்கு அவங்க தொடர்ச்சியாக முட்டு கொடுத்து அவங்களுக்கு வாக்களித்து விர்ச்சுவல் வாரிசு வந்து வாக்குகளை அள்ளி தெளிச்சிருந்தாலும் அவர்களே ஒரு சில விஷயத்தில் பாதிப்படையும் போது, இல்லை அவர்களே சலிப்படையும் போது, ஸோ இனிமேல் இந்த கட்சிக்கு வாக்கு அளிக்கணுமா அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து அவங்களுக்குள்ளே எழ தொடங்கிறோம். இது வந்து அடுத்த தேர்தல் இல்லாமல் வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் கூட எதிர்க்கலாம். ஏன் அடுத்த வருடம் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் கூட எதிரொலிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க மாவட்ட நிர்வாகிகள் ஆய்வுக்கு போகிறாங்க, கவுன்சிலர்கள் ஆகணும்னு நினைக்கிறவங்க ஆய்வுக்கு போகிறாங்க, ஊரில் சின்ன சின்ன நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவங்க வந்து உடனே விஜய் அவர்கள் பிறந்த நாளுக்கு வந்து ஒரு ஸ்கூலுக்கும் போய் ஆய்வுக்கு போகிறாங்க. அது இப்போ நியூஸாக மாதிரி இருக்குது. நேற்றைய தினம் மதுரவாயிலில் வந்து கட்சி அலுவலகம் திறக்கும் போது அங்கே இவங்க சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் தூய்மை பணியாளர்களை கூப்பிட்டு க்ளீன் பண்ண வச்சுருக்காங்க. அது ஒன்றும் அரசு நிகழ்ச்சி கிடையாது. அங்கே வந்து அரசு நிகழ்ச்சியே இருந்தாலும் தூய்மை பணியாளர்கள் அங்கே வந்து வேலை செய்யணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அவங்க வந்து முன்கூட்டியே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்த க்ளீன் பண்ணி ப்ளீச்சிங் பவுடர் போடுறது இந்த மாதிரி விஷயங்களை தான் பண்ணுவாங்க. அங்கே நீங்கள் சாப்பாடு போடுறீங்கன்னா நீங்கள் தான் ஆளை வச்சு அதை எடுக்கணும். அதுக்கு எதுக்கு அரசு சம்பளம் வாங்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை நீங்கள் பயன்படுத்தணும்? உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, என்ன அதிகாரம் இருக்குது, எதன் அடிப்படையில் நீங்கள் அதை பயன்படுத்துகிறீங்க? ஸோ இந்த மாதிரி பல இஷ்யூக்களில் தாவேகா சிக்கி முடிச்சுட்டு வருது. முதலமைச்சர் அவர்கள் இதில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாரு அப்படின்றது தான் இப்போ எங்களுடைய கேள்வியாகவே இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் நிகழ் முதலமைச்சர் சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனாவை வந்து சொல்லிட்டே வராங்க.
அவர் பேசக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு. ஏன்னா எங்கள் கண்ணெதிர்க்கு எங்கள் மக்களை கொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக மேலே குற்றச்சாட்டை வந்து போடுறாரு. இன்று அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது. அது என்ன முடிவு வருதுன்னு சொல்லிட்டு அந்த காணொலியில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. இதில் சீமான் அவர்கள் அந்த சொல்லக்கூடிய அந்த ராஜ்மோகன் அவர்கள் மீது வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு தான் இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் மிகப்பெரிய காட்டமான விமர்சனத்தை நாம் தமிழ் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் தாவேக்கா மீது வைக்காமையே தான் இருந்தது, பத்திரிகையாளர்களை சந்திக்காமே தான் இருந்தது. இந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்த போது சீமான் அவர்கள் பழைய ஃபார்முக்கு திரும்புகிறாரு அப்படின்னு சொல்லலாம். சீமான் போன்ற ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆட்சியை நோக்கி கேள்வி கேட்கும்போது அது பெரிய இம்பாக்டை ஈஸியாக ஏற்படுத்துது. ஏன்னா இப்போ உதயநிதி அவர்களோ எடப்பாடி அவர்களோ கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்கன்னா உங்கள் ஆட்சியில் அது நடக்கலையா அப்படின்ற ஒரு ஈஸியான எதிர்வினையை தாவேக்கா வந்து வச்சுட்டு வராங்க. சீமான் போன்ற ஒரு கேள்வி எழுப்பும்போது அவர்களுக்கு சரியான பதிலடியை தாவேக்காவினால் தர முடியாது. ஏன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு நாம் தமிழ் கட்சி வரலை, எந்தவித பெரும் ஊழலும் செய்யலை. ஸோ அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு தாவேக்கால நிச்சயமாக பதிலளிக்க முடியாது. இது போக இன்னொரு விஷயம், முதலமைச்சர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றவனே சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் வந்து கட்டமைக்கப்பட்டது. காலைல அதிகாலையிலேயே ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு, 10 மணிக்கெலாம் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு, வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்து அவரே சாப்பிட்றாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரப்பிட்டு இருந்தாங்க. இப்போ அது குறைஞ்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட திணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா முயற்சித்து அந்த விஷயமே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இன்னும் இப்போ யாருமே பண்ணாதே முதலமைச்சர் பண்ணிடுறாரு அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்த வந்து மக்கள் வந்து பேச ஆரம்பித்தோடனே அந்த விஷயத்த ட்ராப் பண்ணுறாங்க. அதற்கு பின் தொடர்ச்சியாக அமைச்சர்கள் சர்ச்சையில் சிக்கிறாங்க. இந்த மாதிரி போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கட்டும், மீன்வளத்துறை அமைச்சர் பேசினது, சுற்றுச்சூழல் துறை அதாவது சுற்றுலாத்துறை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசின விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சர்ச்சையை ஏற்படுத்தும் போது ஸோ தொடர்ச்சியாக அமைச்சர் கீர்த்தனாவும் அந்த சர்ச்சையில் மாற்றிட்டே வராங்க. ஸோ இன்னும் அவங்க கேட்ட அந்த 6 மாதம் முடியறதுக்குள்ளே அனைத்து அமைச்சர்களும் அவங்களோட பொட்டென்ஷியல் என்ன அப்படின்றத வந்து நிரூபிச்சிருவாங்க. எப்படின்னா அவங்களோட துரிதமான நடவடிக்கையினால இல்லை, இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய விடயங்களை பேசி அது வந்து பேக் ஃபயரை 6 மாதத்துக்குள்ளே தாவேக்கா மீது மக்கள் ஆன்டி இன்கமன்சி இன்னமும் அதிகரிக்கும் அப்படின்னு தான் இப்போ போகிற போக்க பார்த்தா தெரியுது. இதை முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்படி சமாளிக்க போகிறாரு அப்படின்றது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவே இருக்குது. மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.